ஃப்ரெண்ட்ஸ், இந்த டால் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து வெனிலா ஃப்ளேவர் தான். ஸோ இது என் பொண்ணு பர்த்டேக்காக நான் வந்து பண்ணது. ஃபஸ்ட்டு நான் வந்து கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். வெனிலா ஸ்பாஞ்ச் தான். ஒன்று வந்து 7 இன்ச் டின்லேயும் ஒன்று வந்து 6 இன்ச் டின்லேயும் அந்த சைஸ் கொஞ்சம் 2 சைஸும் வேறு வேறு மாதிரி ஒரு 1 kgக்கு கேக் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஹாஃபாக கேக் செஞ்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நான் 3ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளாடி விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஸ்பாஞ்ச் வச்சு அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுக்கிறேன். நான் வந்து 3 பீஸாக கட் பண்ணலை, 2 பீஸாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை வந்து கோட் பண்ணி முடித்து க்ரம் கோட் போட்டு செட் பண்ண விட்டுட்டேன். இன்னும் ஒரு கேக் செஞ்சோம்ல, அதையும் அதே மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி அதுலேயும் விப்பிங் க்ரீமு, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸு அதெல்லாம் போட்டு அதையும் வந்து நான் ஃபைனலி ஃபுல்லாக வந்து க்ரீம் போட்டு க்ரம் கோட்லாம் போட்டு அதையும் வந்து செட் பண்ண விட்டுட்டேன். இது வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். அப்போ தான் வந்து செட் ஆகி நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து கட் ஆகி வரும். இப்போ செட் ஆகலைன்னா நம்ம கட் பண்ணும்போது ஃபுல்லாக பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா செட் ஆக விடணும். ஸோ 2 கேக்குமே வந்து க்ரம் கோட்லாம் முடித்து செட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு கேக்கு மேலே இன்னொரு கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு அதை இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் ஷேப்புக்காக ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த கொஞ்சம் வெளியே நிற்குதுல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு டாப் போர்ஷனில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கட் பண்ணி எடுத்ததெல்லாம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். நான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் போட்டு ஃபுல்லாக இன்னும் க்ரம் கோட்லாம் போட்டு இன்னும் வந்து செட் பண்ண விடணும். இது சூப்பராக வந்து கட் பண்ணி தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது. இது சூப்பராக வந்து வந்துருச்சு நான் நினச்ச மாதிரியே. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நான் டாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரோஸ்லெட் டிசைன் போட்டு முடிக்கிறதா என்னோடய பிளானு. இல்லது வந்து கை வலிக்கும், இது பெருசாக போடுறதுனால சீக்கிரம் முடிச்சிடலான்னு அந்த டிசைனை போட்டு எடுத்துட்டேன். ஃபைனலி இப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே உள்ளதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நான் நாசில் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால் வந்து அந்த மேலே உள்ள போர்ஷனோட அந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் அதை நம்ம திருப்பி பண்ணோன்னா நல்லா இருக்கிறதுனால விட்டுட்டேன். ஃபைனலி என்னோடய கேக் டிசைன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான், பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.